ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெஷ்ஷா சிசல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் மேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயம் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயமும் அதில் வந்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியமே கிடையாது. போட்டு ஒரு 2 செகண்டுக்குள்ளே நம்ம அடுத்தடுத்ததெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். 2 கேரட்டை சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுங்க, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வேகும். நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பீன்ஸும் ஆட் பண்ணலாம், ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இது ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகனையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. நமக்கு வந்து க்ரீன் கேப்சிகன் மட்டும் இல்லை, ரெட்டு, எல்லோ கலர், எந்த கலர் கிடைச்சாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்க அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது போட்டதுக்கப்புறமா மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும், வதங்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி மேற்கொண்டு எதுவும் ஊற்ற வேணாம். அந்த மஷ்ரூமில் இருக்கிற அந்த வாட்டரே வந்து ஃபுல்லாக வந்து பாயில் ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சிட்டோன்னா டக்குன்னு ரெடி பண்ணி இறக்கிடலாம். பார்த்திங்கனாலுமே தெரியும், அதுவே வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணவே இல்லை, அதிலே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், அதுவே வெந்துடும். அடுத்தது மேகி மசாலா. நம்ம மேகி வாங்கும் போது அதுலேயே மசாலா பேக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் தண்ணியில் வந்து மேகியும் மசாலாவும் போட்டு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்தோன்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால தான் மேகியும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிடணும். தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எடுத்ததுமே எல்லா மேகியும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும், அதனால் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக எடுக்கணும். நம்ம அந்த நூடுல்ஸை போட்டு வேக வைக்கும் போதே ஒரு ட்ராப் ஆயில் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனலாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். எங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால பொறுமையாக போடுறாரு. சாப்பிட்டுட்டு அவருடைய ஃபீட்பேக் சொல்லுவார், கேளுங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது தம்பி பொண்ணு, அவள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாள்.
இருக்கு, அம்மியா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. என் பொண்ணு வாவ், செம்மையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.